மகளே, எல்லாவற்றுக்கும் வெளியே இருப்பவர்களின் மீது பழியை போட்டுவிட்டு மனம் தப்பிக்கொள்ள பார்ப்பதால் பல சமயம் விரக்தியும் கூட வந்துவிடுகிறது. நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு நடக்கவில்லை என்ற கவலையால் வாடுகிறாய். என்னைப் போலத்தான் பாபாவுக்கு பூஜை செய்பவர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே என கலங்குகிறாய். நல்லது செய்து துன்பத்தை வாங்கும் உன் கஷ்டத்தை போக்க எந்த கடவுளும் முன்வரவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கின்றாய். இதுதானே உனது நிலைமை. நான் சில விஷயங்களை கூறுகிறேன். பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் வரும். உனக்கு வந்தது போல எல்லோரும் பிரச்சனையால் மனம் நொந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்தின் நியதியாகிவிட்டது. இதிலிருந்து மீள முடியாது. காரணம், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு கல்லோ முள்ளோ குழியோ தடையோ இருக்கும். நாம் கவனமாக சென்றால் வழிக்கு விழாமலும் காலை ஊனமாக்கி கொள்ளாமலும் நடக்கலாம். கவனமில்லாவிட்டால் கஷ்டம்தான். எதற்கும் அடுத்ததை குறை சொல்லாதே. உனது பிரச்சனைகளுக்கு அடுத்தவரை குறை சொல்லும் வரை எனது ஒத்துழைப்பை பெற முடியாது. இவை யாவும் பிறரால் அல்ல, உன் மனதால் வந்தது என்ற உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே உன்னால் நன்மையை அடைய முடியும். ஓம் சாய்ராம்.